ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹேர்பின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியூ பார்த்தீங்கன்னா தான் வந்து பக்கோடா பாயிண்டோட வியூ பாயிண்ட். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. தூரத்தில் ஒரு மாதிரி ஃபாக் இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டவர் மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க பீக்கு பார்க் அப்படிங்க வந்திருக்கோம். இந்த ஹார்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாக இருக்க மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் மங்கியா. மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலிஸ்கோப் இருக்குது. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ கீழே வந்து போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்கள். நீங்களா என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும்போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா ஆன்லைன் சேனல். நான் தான் அவங்க பரத். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் டே 18 பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டே 2. நேற்று பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம டே 2ல் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கே ஃபேமஸான ஏற்காடுக்கு தான் போகிறோம். இந்த ஏற்காடு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பைக்கில் போனீங்கன்னா ஒரு 1 hour வரும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி ஆகுது. ஸோ வந்து நம்ம இப்போ தான் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே போய் காட்டுறேன் ஏற்காடில் வந்து கிளைமேட் இப்போ எப்படி இருக்காங்க, என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஏற்காடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹேர்பின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏற்காடு வந்து நம்ம ஹில்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹில்ஸ் ஏறணும். 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி ஃப்ரீ. காருக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. லாரி பஸ்ஸுனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் அதிகமாகுது. ஸோ 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. பார்த்தீங்கன்னா போலீஸ்காரெலாம் இருக்காங்க இங்கேயே ஃபுல்லாக பைக் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஹெல்மெட்லாம் போட்டு வாங்க வந்தீங்கன்னா. இங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டான்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், செக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்மெட்டை போடல. ஸோ அதுதான் பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருக்காங்க நினைக்கிறேன். ஏற்காடில் பார்த்தீங்கன்னா வந்து 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கான். ஸோ வந்து செகண்ட் ஹேர்பின் பெண்டு. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்து 20th ஹேர்பின் பெண்டு. ஸோ ஹேர்பின் பெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு பண்ணிட்டோம். மேலே வந்து அப்புறம் வியூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் எந்த ஒரு நெட்டில் 2 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலை. ஸோ நல்லா ஹைட்டுக்கு போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஏற்காடு மேலே ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. தேவைன்னா வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏற்காடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் காலில் ஆரம்பிச்சு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வியூ பாயிண்ட் முதல் கொண்டு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடு மெயின் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்கு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் போக போகிறோம். ஏற்காடில் இருக்க வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மேலே வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கீழே மலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகிறோம். அது இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. ஸோ மேலே போய் பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வரலாம் திருப்பி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மீதி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜங்ஷனை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேஸ் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும், லேக் வியூ பார்க் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், இது ஒரு பார்க் இருக்குது. அப்புறம் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் அந்த வழியில் போகணும். ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். எனக்கு கொஞ்சம் ஹில்ஸ் மேலே ஏறணும். ஸோ அந்த மேலே ஏறி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேலே போனீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. பக்கடா வியூ பாயிண்ட், சில்ட்ரன்ஸ் சீட், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்த மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுங்க. நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த ஏற்காடை பற்றியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 நாள் வந்து ஏற்காடில் இருந்து ஏற்காடில் இருக்க எல்லா பிளேஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஏற்காடை பற்றி. இருந்தாலும் ஒரு ரஃபாக வந்து இந்த ஏற்காடு விளாக் வந்து நான் சுற்றி காட்டுறேன். அப்போ 3 நாளில் பண்ணது எல்லாமே நான் ஒரே நாளில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். இன்னும் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். பொறுமையாக பண்ணியிருப்பேன். எல்லா இடத்தையும் இன்னொன்று டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. விளாக்ஸ் வந்து நான் எடுத்துருக்க வீடியோ எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் guys. நான் ஒரு இப்போ மும்பை விளாக்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அந்தமான் விளாக்லாம் அந்தமான் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஸோ மாதிரி நம்ம ப்ளேலிஸ்ட்டு போனீங்கனாலே தெரியும் எந்தெந்த ஊருக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன விளாக்னு சொல்லி அதில் செப்பரேட்டாக இருக்கும். நாங்கள் அதில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடுக்கும் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். பீக்கு பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏலகிரியில் போயிருப்போம் பார்த்தீங்களா, ஃபண்டோரா பார்க்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க்னு ஒன்று இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பார்க்கு போல் அது 200 250 கேட்டிருந்தாங்க. நான் வந்து பெருசாக எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எது ஒரு பேர்ட்ஸை போய் இவ்வளோ கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ட்டு.
பட் ஏலகிரி நான் போயிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ இது கண்டிப்பாக 200-250 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒருத்தர் எனக்கு தோணிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த பீக்கு பார்க்கு போக தான் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பீக்கு பார்க் வந்து வர வழியில் ரிட்டர்ன் வர இப்போ நான் போகிற வழியில் இருக்கும். நம்ம தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் போவோம். அங்கே போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பீக்கு பார்க் பார்க்கலாம். அப்புறம் பார்த்துட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் பார்க்கலாம், வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ போய் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நான் வந்து ஜூலை மந்தில் போனேன், பெருசாக தண்ணி வரல. ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு. ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு, பேர்ட்ஸ் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேளுங்க, இது வந்து எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு போங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் போனீங்கன்னா நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கோடா பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கிங் என்ன வாங்குறாங்களான்னு தெரில, என்ட்ரி ஃபீஸ் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இப்போ யாருமே இல்லை, தெரியல. என்ட்ரி ஃபீஸ் வாங்கினா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க பக்கோடா பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஏற்காடில் இருக்க வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ வந்து வேறு லெவலில் தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை சைடெலாம் பக்கத்து ஃபாகாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயில் வந்து நல்லா அடிக்கிறது வந்து தெரியுது. எனக்கு வந்து வேர்க்கிற மாதிரிலாம் இல்லை, பட் பிப்ரவரி மந்த் இப்போது. ஸோ ரொம்ப சில்லுலாம் இல்லை. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் உள்ளே போக போகிறோம். இந்த ஏற்காடு பார்த்தீங்கன்னா வந்து சேலம் சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியாக வந்து சுற்றி பார்க்கறது நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி வீக் டேஸ், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு க்ரௌட் கிடையாது. பட் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரௌடு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பலூன் ஷூட்டர் கேம்ஸு, இந்த ரிங்கு போகிற இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்கும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எதனா வேணும் கூட ஃபுல்லாகவே இங்கே வந்து வாங்கிக்கலாம். கைஸ் நிஜமாலுமே சொல்கிறேன், வெயில் அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. வியூ பார்த்தீங்கன்னா தான் வந்து பக்கோடா பாயிண்டோட வியூ பாயிண்ட். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. தூரத்தில் ஒரு மாதிரி ஃபாக் இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் வந்து இங்கே ரெண்டு பக்கமே எனக்கு வெயில் தான் எனக்கு அதிகமாக தெரியுது சில்னஸோட. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் பார்த்து வாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சீசன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் தான். ஏன்னா பட் எல்லாமே க்ளோஸில் இருக்குது இன்றைக்கி வீக் டேஸ் அப்படின்றதுனால. பட் வீக்கெண்டில் வந்து க்ரௌட் அதிகமாக வந்தோன்னா ஷாப்ஸ்லாம் நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நின்று வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியும் கொஞ்சம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே நின்று போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டவர் மேலே நின்று பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கலாம். இதை முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா பீக்கோ பார்க் அப்படின்ற பிளேஸுக்கு போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் பார்த்துப்போம் பேர்ட்ஸ் பார்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க பீக்கோ பார்க் அப்படிங்க வந்திருக்கோம். இந்த பார்க் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏலகிரி வாக்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் தான் வந்திருக்கும். உள்ளே பார்க்கலாம் கைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பைக்கு காரில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஃபீஸ் எதுவும் வாங்குறது கிடையாது. பட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 300 rupees வாங்குறாங்க. அந்த 300 rupeesக்கு தான் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டாக் இருக்கான். ஸோ டாக்கு ஃபீட் பண்ண மட்டும் செப்பரேட்டாக வந்து 100 rupees கட்டணுமா. 100 rupeesல வந்து 2 பேர் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 rupeesல இன்க்ளூடாக இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 5 PM வரைக்கும் வச்சிருக்காங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கேண்டீன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ன வேணாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டாக் செக்ஷன் சொன்னாங்க இல்லையா, டாக் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடம் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனியாக சார்ஜஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கு வந்து 100 rupees பே பண்ணணுமா. ஸோ ஒரு ஆளுக்கு கணக்கு கிடையாது. ஸோ ஒரு ஆளாக போனாலும் 100 rupees தான், 2 பேர் போனாலும் 100 rupees தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணா வந்து நம்ம இது செப்பரேட்டாக மட்டும் பே பண்ணணும் இதுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேர்ட்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோழிலாம் வச்சுருக்காங்க.
இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோழி தான் இருக்குது. ஸோ அதான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஜூலையும் ஃபீல் பண்ணேன், இங்கேயும் ஃபீல் பண்ணுறேன். கேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து ஒழுங்காக காட்ட முடியல. கேஜ் இல்லைன்னா கூட வந்து நல்லா தெரியும். இந்த கோழி அந்த புறாவும் இதே மாதிரி இருக்கும் பாருங்கள், கால்லாம் பெருசாக. ஸோ அந்த மாதிரியே இருக்குது. வேறு மாதிரி ரைஸ் அங்கே ஒரு இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் தெரியுதா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் ஃபோனில் கூட ட்ரை பண்ணுறேன் அதை ஜூம் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம கோப்ரோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இந்த கோழியில் வந்து ஜூம் பண்ணி காட்ட முடியல. ஸோ அதனால் நான் கோப்ரோ எடுக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபோனில் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோழிங் தான். டிஃப்ரெண்ட் டைப்பான கோழிங் தான் இருக்குது. இங்கே வான் கோழி தான் பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்லா க்ரில்லில் காட்ட முடியல நல்லா சரியா. போய் இங்கே பீர்கோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இருக்குது. ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஹார்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாக இருக்க மாதிரி ஹார்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியிலே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி, டாக், ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஹஸ்கி வந்து இங்கே தான் இருக்குது. 2 ஹஸ்கி இருக்குது. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏலகிரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஃபீட் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டக் இருக்குது. இந்த ஊரில் லைட்டாக ஒரு கேப் இருக்குது. ஸோ நான் கேப்பில் வச்சு தான் எடுத்துகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. செம பெரிய ஹாஸ்டேஜ். அங்கே விட ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செடி வந்து பெருசாக கொடுக்குறாங்க. ராபிட் பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் மங்கியா. ஸோ 2 இருக்குது இங்கே. ஸோ அங்கே ஒன்று சுற்றிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது நம்மளுக்கு நல்லா க்ளோஸாக தெரியுது. சஸ்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எழுப்பி விட்டாங்க. ஸோ சுற்றிட்டுருக்கு. வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க போல். நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஒயிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ அதான் வந்து பீக்கோ பார்க். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்க சொல்கிறாங்க. 1 டைம் தான் உள்ள என்ட்ரியாக. ஸோ ஆனால் இப்போ டிக்கெட்டை வந்து கிழிச்சிக்கிறாங்க. ரைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் பீக்கோ பார்க்குள்ளே. ஸோ ஃபீடு வந்து அவங்க கொடுக்கணும், அப்போ தான் வரும். ஃபீடு யாருக்கா கொடுப்பான்? ஃபீடு
தருவாங்களா? ஓகே. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸ்க்கே வந்திருக்கோம். நம்ம பார்த்தா ஃபீடு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதை வச்சா போதும், பேர்ட்ஸ்லாம் அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சவுண்ட்லாம் கேட்டால் பயப்பட மோசமாக அந்த பெரிய பறவை அதெல்லாம் கட்டிடுது. ஏய், ரொம்ப ஸ்மார்ட்டாக பிக்கப் பண்ணாத. கையில் வா, அதுக்காக தான் கொடுக்குறாங்க. கையில் வா. நம்ம அந்த பீக்கோ பார்க் பார்த்துட்டு வந்துட்டோம். எப்பவுமே வந்து ஒரு இடம் வந்து ஒரு பெரிய இடத்த பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். அது மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஏலகிரியோட ஃபண்டோரா பார்க் போயிட்டு வந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதில் இருந்துச்சு. அது வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கவங்க நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு அனிமலும் வந்து நம்மக்கிட்ட வரலனாலும் அவங்களாம் வந்து வர வச்சாங்க. ஸோ இதில் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த மக்கா மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணாங்க. மற்ற எந்த ஒரு பேர்ட்ஸ் அனிமலுக்கு பார்த்தா ஃபீடிங் வந்து அவங்க பெருசாக வந்து பண்ணவே இல்லை, நம்மளே பண்ண வைக்கவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் எங்கே பெஸ்ட்டுன்னா நான் வந்து ஏலகிரி ஃபண்டோரா பார்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, பட் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் அதுதான் சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து பீக்கோ பார்க் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட், சில்ட்ரன் சீட், ஜென்ஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க, 3 சீட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இடத்த மட்டும் காமிச்சிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாம். ஏன்னா வந்து அது எல்லாமே ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஏற்காடு விளாக் வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தெரியும். 3 சீட்டுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு சீட் மட்டும் நான் போய் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட், சில்ட்ரன் சீட், ஜென்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 சீட்டு. ஸோ அந்த பிளேஸ்லாம் பார்க்க வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. அது நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் தான் வந்திருக்கோம். இந்த 3 சீட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் சீட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டெலிஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த 3 சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் மட்டும் தான் வந்து டெலிஸ்கோப் இருக்குது. ஸோ அதுவே வந்து நம்ம பார்க்கலாம் கீழே. அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆதிவாசிகள் வாழ்ந்த அந்த கோவில், ஸோ அவங்க வாழ்கிற அந்த காடுகள் இருக்கிற அந்த இடம் அந்த மாதிரி அது தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ உள்ளே பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து பலூன் ஷூட்டிங் கேம் இருக்குது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஷூட்டிங் கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன் ஷாப்பு, ஃப்ளூட் ஷாப்ஸு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸும் ஷாப்பு எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து போகிற வழி மேலே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் தான். ஸோ வேணால் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, காலிஃப்ளவர் பக்கோடா, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். லஞ்ச் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து டெலிஸ்கோப் இருக்குது. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் டெலிஸ்கோப்பில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வியூலாம் வந்து. ஸோ உங்களோட டெலிஸ்கோப்பில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெலிஸ்கோப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் சீட்டு. ஸோ இந்த 3 சீட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம லேடிஸ் சீட்டில் போய் பார்க்கலாம் மேலே. இங்கே ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுருந்தீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருங்க. குரங்கு சேட்டை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடை தான் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த பாருங்கள் இங்கேயே ஃபுல்லாக உட்காந்துருக்கு பாருங்க குரங்கெல்லாம். அங்கே பார்த்தா வியூ பாயிண்ட்டு.
ஸோ இங்கே நின்று பார்த்தீங்கன்னா வியூ பார்க்கலாம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூலாம் சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று தெரியுது பாருங்கள். அது இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது பாருங்கள். நம்ம ஏறி வந்தோம், அந்த ரோடெலாம் வந்து குட்டி குட்டியாக தெரியுது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து லேடி சைட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஜென்ஸ் சீட்டு சில்ட்ரன் சீட்டு போவியான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஏற்காடு வந்து ஒரே நல்லா சுற்றி பார்க்குற பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 2-3 நாள் வந்து இருந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி இடம் இருக்குது ஏற்காட்டில். ஸோ அந்த மாதிரி 2-3 நாள் நீங்கள் வரீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டையும் வந்து போய் பாருங்கள். இல்லைனா வந்து இந்த ஒரு நாள் தான் வரீங்க, ஒரு நாளில் வந்துட்டு நான் போய்டுவேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த சீட்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. ஸோ அந்த ரோஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டைமில் போனீங்கன்னா பார்த்தா நிறைய ரோசஸ் இருக்கும். மற்ற டைமில் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் போகிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் பார்க்க நிறைய இடம் இருக்குங்க சுற்றி பார்க்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போகாமல் எந்த இடம் அந்த டைமில் நல்லா இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு அந்த மாதிரி போங்க. எல்லா சீசனும் இப்போ நான் வந்து சொல்லுவேன் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் வர டைமில் அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வர டைமில் எந்தெந்த இடம் நல்லாயிருக்கு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனில் ரோஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளேஸில் நல்லாயிருக்கும், அங்கே போய் பாருங்கன்னு சொன்னால் அங்கே போய் பாருங்கள். அந்த டைமில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தண்ணி வருது ஸோ அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸ் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா லேக் கிட்ட தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு, பார்க்கு, ஒரு அக்வாரியமு, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே போய் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லஞ்சு சாப்பிடணும். ஸோ லேக் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அப்படிலாம் இருக்கும். ஸோ அது வேணா அது கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ அங்கே தான் போக போகிறேன். போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க ஃபுட் கோர்ட்டு. இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஸோ வேணா வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். நான் ரொம்ப ரெக்கமெண்டபிள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்கு. பட் இப்போ நம்ம வந்து இந்த போட் ஹவுஸ் போக போகிறது கிடையாது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 o'clock ஆகுது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போக போகிறோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸ். இது வந்து ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு. இது வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நிறைய விதமான அட்வென்ச்சர்ஸ் கேம் இருக்கும். பேர்ட்ஸ் பார்க் வந்து ஏலகிரியோட இங்கே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சூப்பராக இருக்கும் ஏலகிரியோட. நான் 2 இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதை ஒரு கவர் பண்ணி இதை மட்டுமே ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். நம்ம ஏற்காடு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். ஏன் பக்கத்துலேயே இருக்க ஒரு லேக்கை விட்டு நம்ம வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. மீதி நம்ம பார்க்க வேண்டிய பேலன்ஸ் பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக்கை சுற்றி தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிட்டு வந்துட்டு மீதி இருக்க டைமை வச்சுட்டு அந்த லேக் பக்கத்தில் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கல் மேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ப்ராப்பராக ரோடு மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஜூலை மந்தில் நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் வந்து அவ்வளோவா தண்ணி இல்லை. ஸோ இப்போ வந்து தண்ணி இருக்கா என்ன எதுன்னு தெரியல. போய் பார்த்தோட தான் தெரியும். ஏற்காடு பார்த்தீங்கன்னா சீசன் டைம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் சொல்கிறாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தான் வந்திருக்கோம். பிப்ரவரி இன்னைக்கு 8ஆம் தேதி நம்ம தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ஃபாகு சுத்தமாக இல்லை. அந்த நவம்பர், டிசம்பரில் வந்தால் மட்டும்தான் ஒரு மணி குளிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த குளிரை. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போகணும். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் பைக் பார்க் பண்ணிட்டு தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வரும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 படிக்கட்டு. ஸோ அந்த படிக்கட்டு இறங்கி போய் தான் வந்து ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இறங்கி போகணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 படிக்கட்டாக. ஸோ போகிறது வந்து இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில ஃபால்ஸில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் சில ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளே மலையெல்லாம் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். பட் ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க போகாதீங்க ப்ரோ, போங்கிறதே வேஸ்ட்டு, தண்ணியே வரல சுத்தமாக அப்படின்றாங்க. இங்கே இருக்கவங்களை கேட்டால் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை மந்த் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஜூலை மந்த்து தான். அப்பயும் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ வரல. நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதோட கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. பட் நிறைய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குமானா கிடையாது. நம்ம வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜவாது மலையில் வந்து ஒரு ஃபால்ஸ் போயிருப்போம், பீமன் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு. அங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல் மேடாக தான் இருக்கும். ஸோ அதில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ஜூஸு, ஸ்நாக்ஸு நான் தான் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டோம் நம்ம வாட்டர் ஃபால்ஸு. அப்படி எதுவும் இங்கே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. ஏதோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. சுத்தமாக தண்ணி இல்லை. ஃபஸ்ட்டு வந்தால் பார்த்தீங்களா அதப்போ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இப்போ அந்தளவு கூட தண்ணி இல்லை. கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஏதோ தண்ணி எங்கே கொஞ்சம் ட்ராப்பாக வந்து நினைக்குது. அவ்வளோதான். பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் வரல. இந்த டைமில் வந்து இப்படி ஏறி வரது வேஸ்ட்டு தான்.
நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏற்காடில் வந்து எல்லாமே சீசன் டைம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன சீசன் டைம்னு விசாரித்து அந்த சீசனில் என்னென்ன நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துவாங்க. ரெய்னி டைமில் வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மற்ற சம்மர் டைமில் வந்தீங்க அந்த மாதிரி ரோஸ்லாம் பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ளவர்ஸ் கண்காட்சிலாம் கூட வச்சுட்ருப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சீசன் டைமில் என்னென்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் அவ்வளோதான் கைஸ், இதான் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் போய் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஏற்காடு லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா பார்க்கு, அக்வாரியம் சொல்லிட்டு நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ உள்ள போய் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஜங்ஷனில் இந்த ஆல்ஸுக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போட் ஹவுஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு அக்வாரியம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஏரியா இருக்குது. நீங்கள் நடந்தே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் கேட்குறாங்க, 20 ருபீஸ் கேட்குறாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. ஸோ நான் இங்கே தான் வந்து பைக்கை நிப்பாட்டினேன், நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எதுக்குன்னே தெரில. கேட்டால் அந்த ஆட்சிக்குள்ளே வந்து நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா 20 ருபீஸ் கட்டணும் அப்படின்னு. இங்கேயே பாருங்கள், நோ பார்க்கிங் 500 ருபீஸ் ஃபைன் போட்டிருக்கு. ஆனால் இங்கே நிற்கிற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. காசு கொடுக்கூடாது, நீங்கள் அந்த ஆர்ச்சுக்கு வெளியே நிறுத்திக்கோங்க அப்படின்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு எதுவுமே போட்டு இல்லை, ஆனால் அங்கே நிறுத்திக்கலாம். ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது. கடை தான் லைனாக இருக்குது, கடை வாசல்லாம் வந்து நிறுத்துற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸ் வந்து நான் இப்படி தான் போகணும். பட் இங்கே பார்த்து நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கா. ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாயா. ஸ்டில் கேமரா 12 ரூபா, ஹேண்டில் கேமரா பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு, பிக் வீடியோ கேமரா பார்த்தா 230 ருபீஸ். இல்லை பெடல் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து 200 ரூபா வாங்குறாங்க, 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்குறாங்க. இதுவே ரோபோட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து 200 ரூபா, 5 பேருக்கு வந்து 300 ரூபா வாங்குறாங்க. மோட்டர் போட்டும் அவைலபிள் இருக்குது, அது 8 பேருக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா. நான் உள்ளே போய் காட்டுறேன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று போட் ஹவுஸ்க்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கேமராவும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ ஒரு ஸ்டில் கேமராவே கன்சிடர் பண்ணிட்டாங்க. எல்லாத்துலையும் இப்படியே பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எனக்கு 10 ரூபா தான் வாங்கினா, கேமராவுக்கு 12 ரூபா வாங்கினாங்கன்னா சரி ஓகே, இன்னொரு நாள் வந்தாங்கன்னா இப்படி என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா வாங்குறாங்க. எனக்கு 10 ரூபா வாங்கிட்டு கேமராக்கு 200 ரூபா கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்னால் கேமராவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த போட்டிங்லாம் கூட நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு, 2 பேர் போகிற போட்டு. ஸோ வியூ பாருங்கள் இங்கேருந்து. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு. ஸோ நீங்கள் அது மோட்டர் போட்டு அவங்களே ஓட்டுவாங்க. ஆனால் 8 பேர் இருந்தால் தான் வந்து அது போக முடியும். தான் பார்த்தீங்கன்னா வந்து ரோபோட்டு. ஸோ அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்க இருப்பாங்க அங்கேயே. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்பவே கஷ்டம், அது பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ரொம்ப ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேன்டீன்லாம் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ மாதிரியே செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 70 ரூபாய் ஒரு ஃபோட்டோ. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து நம்ம ஏற்ற சைஸுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ 200 ரூபாய்க்கு வந்து நம்ம போட்டிங் போகிறோம்னா 400 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி 200 ரூபா வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம், ரீஃபண்ட் கவுண்டர். இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் காய்ச்சி இருக்குது. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க் கூட போய் பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருக்குன்னு சொன்னாலே. ஸோ அது கூட போய் பார்க்கலாம். எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்கிங் தான் வந்திருக்கோம். இந்த பார்க்கில் வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்க் இருக்கும். ஸோ இங்கே உட்காந்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு வந்து சூப்பராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருந்தால் ஒரு பிரிட்ஜ் மேலே நடந்துகிட்ருக்கோம். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இந்த ஸ்டீல் பிரிட்ஜு. ஸோ இது மேலே நடந்துகிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக் வியூ சூப்பராக பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு இந்த ஒரு பிரிட்ஜு திருப்பி வரத்துக்கு வந்து அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்க் ஏரியா இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இங்கே உட்காந்துட்டே பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்து சூப்பராக ரசிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வியூ கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த பார்க்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனே நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா லேக் பக்கத்துலேயே இருக்குங்கன்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் நீங்கள். பட் வந்து லேக் உள்ளே அங்கே போக முடியாது. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கிரில் கேட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நின்று வந்து நீங்கள் வியூ பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து கூட பார்க்கலாம் வியூவு. மொத்தம் இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 பார்க் இருக்குது. பார்க்கும் சரி, அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு, அப்புறம் பேர்ட்ஸ் பார்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் பாருங்கள். சிமிலராக தான் இருக்கும் போது கொஞ்சம் மைண்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் வரேன் அப்படின்னா ஒரு செலக்டிவாக நீங்களே செலக்ட் பண்ணி பாருங்கள். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா தான் ஏற்காடு வந்து நல்லா சுற்றி பார்க்க முடியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க் ஒன்று தெரியும். ஸோ அந்த பார்க்கும் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா லேக் வியூ பார்க்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குக்கு பஞ்சம் இல்லை. நம்ம வேலை வந்துட்டோம். ஸோ வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேக் வியூ வந்து சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்த்தா. ஃபுல்லாக வந்து கிரில் கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் போக முடியாது. பட் ஆனால் போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் எங்கேருந்தே பார்க்கலாம். கைஸ் இந்த வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ் இந்த பார்க்கில். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்க் கைஸ். கார்டன் ஏரியாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ நம்ம இதை ஒட்டி கூட போகலாம், அந்த லேக்கை ஒட்டி கூட ஃபுல்லாகவே அப்படியே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேக்கை ஒட்டியை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுட்பாத் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து இந்த லேக் வியூ வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கார்டன், ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் இடம் இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாவும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஸோ ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த இடத்துக்கு வாங்க. உங்கள் டைம் இருந்துச்சுன்னா மீதி பார்க்கிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு தான் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா அப்படின்னு சொல்லி தனியாக இல்லை, அங்கங்கே பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சீசா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஊஞ்சல் இருக்குது, இந்த பக்கமும் ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இடம் வச்சுருக்காங்க. எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு பார்க்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ பார்க் வந்து போயிட்டு வெளில போகிறோம். ஸோ வெளியில் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரிட்ஜு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த பிரிட்ஜில் போய் பார்க்குறதுக்கு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போய் அந்த அக்வாரியம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் தான் நல்லா இருக்குது. அந்த என்ன சொல்கிறது பாருங்க, கீழே வந்து போட்டிங்லாம் போகிறாங்க பாருங்கள். இந்த பார்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து மூடி இருக்குது, ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸே கிடையாது, அக்வாரியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்காடில் வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 9th ஹேர்பின் பெண்டு வாங்க. ஸோ இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேயுமே நின்று பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மேலே வந்து போயிடலான்னு நல்லா வியூ தெரியும் அப்படின்லாம் நினச்சி போகாதீங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு பெஸ்ட்டான வியூ வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ நான் போகும்போது அப்படி தான் நினச்சிட்டு போனேன். பட் வியூ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து திருப்பி நான் வந்து எங்கள் லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரேன் எங்கே வந்து வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து 9th பெண்டுக்கிட்ட இருக்க வியூவு. ஸோ இது பாரி ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்கல. பார்த்து நம்ம ஏற்காடு பார்த்துட்டு வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். ஏற்காடுக்கு இந்த டைமில் வர்றது நான் அப்புறம் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் பிப்ரவரி மந்த்தில் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வெயில் அப்படியே அடிக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஃபீலே இல்லை எனக்கு. ஏலகிரியாவது பரவாயில்ல, எனக்கு ஏதோ கொஞ்சமாவது ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஏற்காடில் எனக்கு சுத்தமாக அப்படி ஒரு ஃபீலே இல்லை. ஸோ ஏற்காடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் என்னென்ன சுற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சில இடத்த காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா ஏற்காடில் இந்த இடம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏற்காடில் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இங்கே சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ இடம் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏற்காடுன்னு ஒரு vlog வந்து போட்டிருப்போம். நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஏற்காடுன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏற்காடில் இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே நம்ம கவர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சேலமில் வந்து 2 நாள் இருந்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டே பை டே அதில் தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதில் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். பாய் கைஸ்.